ராகவும் அபியும் வண்டியில் வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து அபி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை, அவங்கள போய் திட்டி விட்ருக்கீங்களே பாருங்கள், இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவங்க இல்லாமல் அப்படி சொல்கிறாங்க. நான் ஒன்றும் வேணும்னு திட்டல, அவங்க பண்ண வேலை அப்படி தான், தேவையில்லாமல் வந்து என்னையும் லாவணியா வந்து சம்மந்தப்படுத்தி பேசுனாங்க, கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துறாங்க. என்னமோ நடக்காத பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. நாங்கள் தான் பார்த்தோமே, நீங்கள் தான் வந்து கன்னத்தில் வச்சுருந்தீங்களே. என்ன வச்சுருந்தேன்? கன்னத்தில் லிப்ஸ்டிக் ஒட்டியிருந்தது லாவண்யாவோட. அப்போது என்ன நடந்திருக்கு உங்களுக்குள்ள, அதை நான் இமேஜின் பண்ணி தான் அவங்கக்கிட்ட சொன்னேன். உண்மை தானே அது அப்படின்னோடனே செம்மையாக டென்ஷனாக அப்படியே வந்து நிறுத்துறாரு. எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருப்பேன் நீ, உனக்கு தெரியுமா? வேணும்னா வந்து இந்த மாதிரி நடந்துச்சு நினச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. லாவண்யா கீழே இறங்கி வந்த அப்போ தெரியாமல் வந்து அவளோட லிப்ஸ்டிக்கு என்னோட கன்னத்தில் பட்டுடுச்சு. உடனே வந்து இப்படி பேசுறியா நீ? உன்னால தான் இவ்வளோ பிரச்சனை உருவாச்சா அப்படி சொல்லிட்டு சமைய திட்டுறாரு. அப்படியா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஐயோ நம்ம தான் தெரியாமல் சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி எப்படின்னாலும் அப்படி தான் நினைப்பாங்க எல்லாரும். எல்லாரும் நினச்சா என் அக்காவை இந்த மாதிரி பண்ணி விட்டது நீ தானே, குழப்பி விட்டது, அதனால தான் என் அக்கா இப்படி என்கிட்ட பேசுனாங்களா, உன்னை என்ன செய்யறது எனக்கு தெரியல அப்படின்னோடனே, சரி சரி கோப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எனக்கு இன்னொரு ஐடியா வந்திருக்கு. அவங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆசிரமத்தில் வந்து நிறைய உதவிகள்லாம் அவங்க பண்ணுவாங்க. அதனால் நம்ம அங்கே போய் பார்க்கலான்னோன்னே, உண்மையாப்பா அங்கே இருப்பாங்களா? கண்டிப்பாக இருப்பாங்க. மனசு கஷ்டம்னா அங்கே தான் போவேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னோன்னே, சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா அங்கே இல்லையே அப்படின்னோன்னே, ஒரு மரத்தடியாண்ட உட்காந்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்க அக்காவை அழறாங்க. நம்ம ராகவ், சாரிக்கா என்னை மன்னிச்சுட்டு நான் ரொம்ப கோவமாக பேசிட்டேன் அப்படின்னோடனே, உடனே வந்து நீ பேசுனது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, அதான் நான் இங்கே வந்துட்டேன், மற்றபடி உன்னை பிரிஞ்சு போனேன் என்ன இல்லை ராகவ் எனக்கு அப்படி சொல்கிறாங்க. உடனே அக்கா தம்பி 2 பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. சரி நான் இங்கே இருப்பேன்னு உனக்கு யார் சொன்னது அப்படின்னோடனே, எல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அபி பத்திரம் அபி நீயும் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 2 பேருமே அவங்க அக்காவை பத்திரமா கூட்டிகிட்டு வராங்க. ராகவ், அஞ்சலி, அபி 3 பேருமே வந்து வண்டியில் வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, அபி வந்து ஒரு முகம் தெரிகிற மாதிரி ராகவ் வந்து கண்ணாடியை திருப்பி வைக்கிறாரு. அபியே பார்த்துட்ருக்காரு. கண்ணாடி தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாரு. உடனே வந்து அபி அப்படியே பார்த்துட்டு உடனே வந்து பார்க்குறாங்க ராகவை தேங்க்ஸ் சொல்கிறத. அபி உணர்றாங்க. அடுத்து வந்து அபி சொல்கிறாங்க, என்ன 2 பேரும் அமைதியாக வரீங்கன்னு சொல்லிட்டு, சரி என்ன பேசணும், நீ தான் நிறைய பேசுவியே, பேசு அப்படின்றார் ராகவ். பாருங்கக்கா எப்படி கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, சரி பேசு அபி, நான் கேட்டுகிட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அஞ்சலி, இங்கே பாருங்கள் நான் ஒரு விடுகதை சொல்கிறேன், அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பார்க்கலாம், நீங்கள்லாம் புத்திசாலின்னு சொல்லிட்டு அப்படின்னு விடுகதை நிறைய சொல்கிறாங்க. காமெடியான விடுகதைலாம் நிறைய சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து ஒன்றும் தெரியாமல் ராகவ் வந்து யோசிக்கிறாரு. உடனே திரும்பி பார்க்குறாரு திட்டலான்னு சொல்லிட்டு அபியை. ஆனால் பார்த்தா நம்ம அஞ்சலி அதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டே வராங்க. அவங்க அக்காவோட சிரிப்பை பார்த்து அவருக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அபியால் எப்படி இப்படி ஒரு மேஜிக் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அபியே பார்த்துட்ருக்காரு. அடுத்து வந்து 3 பேருமே வந்து இறங்குறாங்க. பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த வீடு வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா காரணம் அபி தான், அபி இருந்தால் அந்த வீடு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உணர்றாங்க. இவளே மருமகளாக வந்தால் இவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த வீட்டுக்கு, ராகவும் அபியும் வந்து ஒன்றா சேர்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், அது நடக்குமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க நம்ம பாட்டி. அடுத்து அபியை வந்து சொல்கிறாங்க, சரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வீட்டில், அதை அட்டன் பண்ணி தான் அபி போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ஃபங்க்ஷன்னோன்னே, இந்த மாதிரி வந்து கூட பிறந்தவங்களுக்கு வந்து கயிறு கட்டுற ஃபங்க்ஷன் அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்காக பூஜை நான் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு வருஷம் பண்ணுவேன் அப்படின்னாங்க. எனக்கு தான் கூட பிறந்தவங்க யாருமே இல்லையே, கவலையே படாத, என் புருஷன் தான் உன்னோட கூட பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளியே சொல்கிறாங்க. வந்து அஞ்சலி அதை கேட்டு ஓகேன்றாங்க.